பொய்யான தகவல்களை கூறி வழக்கு தொடர்ந்த முன்னாள் போக்குவரத்து கழக முன்னாள் ஓட்டுநருக்கு 50 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் விழுப்புரம் கோட்டத்தில் ஓட்டுநராக பணியாற்றிய சீனிவாசன் தனது பள்ளி சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டைகளில் தனது பிறந்த நாளை 1969 என குறிப்பிடுவதற்கு 1964 என குறிப்பிட்டுள்ளதாகவும், சமீபத்தில் தான் அதை கவனித்ததாகவும், இதை திருத்த கோரி அளித்த மனுவை பரிசீலிக்கும்படி போக்குவரத்து கழகத்துக்கு உத்தரவிடக் கோரியிருந்தார். இந்த நிலையில் சீனிவாசன் கடந்த ஜூன் மாதம் பணி ஓய்வு பெற்றார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி மனுதாரரின் மனுவில் கூறியுள்ள ஆதாரங்களை பார்க்கும்போது 1 வயதில் முதல் வகுப்பில் சேர்ந்தது போலவும் 13 வயதில் 1982 12ஆம் வகுப்பு முடித்துள்ளது தெரியவந்துள்ளதாக சுட்டிக்காட்டி முழுக்க பொய்யான தகவலை தெரிவித்துள்ளதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் மனுதாரருக்கு 50 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அத்தொகை 2 வாரங்களில் மதுரை காந்தி அருங்காட்சியகத்திற்கு நேரில் சென்று செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.